மயிலேறும் எந்த ஊர்னு தானே பாக்குறீங்க? அட இது நம்ம பழனி தானுங்க. பெரிய அண்ணன் பாத்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போயிருந்தாங்க. அண்ணனை கூப்பிட்டு வரலான்னு நாங்க எல்லாம் ஒரு நடைய கட்டிட்டோமுங்க. போன வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத யாத்திரை போயிருந்தேனுங்க. இந்த வருஷம் போலான்ட்டு இருந்தேங்க. அப்புறம் ஜன்னி கன்சீவா இருந்தனால போனாலும் மழையா இருக்கக்கூடாதுனால போகலைங்க. அதனால அப்புறம் மச்சானை கூட்டிட்டுலான்னு போயிட்டுங்க. நாங்க போகும்போது எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் மண்டபத்துல தான் இருந்தாங்க. நாங்களும் போய் அங்க எல்லாம் சித்தி இருந்து போட்டுங்க. எல்லாம் அங்கேயே அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுங்க. கடைக்கு ரவுண்ட் அடிச்சு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டோமுங்க. நாங்க அத்தை, பெரியண்ணி, கொழுந்தனார்னு எல்லாருமே போயிருந்தோமுங்க. அப்புறம் பொடியானுங்களை கூட்டிட்டு பொம்மை வாங்காம வர முடியுமா? இத்தனை கடை இருக்கிற பக்கங்க பொடியானையும் லேடிஸையும் கொண்டு போயிட்டு என்ன ஆகுங்க? 1 மணி நேரம் ஆச்சுங்க ஆளுகளே காணோம். நானும் தம்பி வெளியே உட்காந்து வந்து பார்த்தோம். சரி இது ஆகாதுன்னு ஓட்டுன்னு கடைக்குள்ள போய் பார்த்தா இன்னும் பர்ச்சேஸ் முடியல. சரி நானு, அம்மா, தம்பி 3 பேர் நீங்க வாங்கிட்டு இருங்க. அதுக்குள்ள நாங்க போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம். சந்தன சிவப்பு, கல்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு ஒரு ரவுண்டு கிளம்பிட்டோம்ங்க. கால் வலிக்குதுன்னு அண்ணன் வரலைங்க கடை வீதிக்கு. அப்புறம் நாங்க எல்லாம் மறுபடியும் மண்டபத்துக்கு வந்துட்டு அப்புறம் அண்ணனையும் கூப்பிட்டு சோடா குடிச்சிட்டு வரலான்னு குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோமுங்க. பக்கமா நீங்க எல்லாம் எப்ப பழனிக்கு போனீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.